வெல்கம் டு ப்ரோ கவே பிளாக்ஸ். அடுப்பு எடுத்து வச்சு ரெடி பண்ணியாச்சு. பற்ற வச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டெக்ஸாவை தூக்கி மேலே வச்சுக்கோங்க. நம்ம ரீஃபைண்ட் ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றியாச்சு. ஒரு பட்டை கிராம்பு ஒரு 5லேருந்து ஒரு 6, ஏலக்காய் ஒரு 5லேருந்து 7. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம அப்படியே இதில் போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. போட்டோடனே நல்லா இந்த ஸ்டேஜில் எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். புதினா கொத்தமல்லி அதெல்லாம் இருந்தாலும் போட்டு வதக்கிடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 100 கிராம் போடுறோம். இஞ்சி பூண்டு கலந்த பேஸ்ட் இது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வதக்கிப்போம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் போட்டுடலாம். பிரியாணினா நல்லா வெங்காயம் வதக்கணும். பூரி மசாலானா வெங்காயம் வதக்கவே வேணாம். கார சட்னினா அரை வெக்காட்டில் வதக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரேஷியோ இருக்குது. எப்படி வதக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் புதுசாக ஒன்றும் சொல்கிறதில்ல. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மசாலாலாம் போடுறோம். ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் நம்ம போடுறோங்கிறத பார்க்கலாம். வெங்காயம் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க, ஏன்னா டேஸ்ட் கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த பாருங்கள், இந்த பக்கடா ஸ்டேஜில் இருக்கணும். வெங்காயம் காமிக்கிற பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா நமக்கு பிரியாணி எல்லாருக்கும் பிரியாணி வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. அதுக்காக தான் நம்ம வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இது கூட அப்படியே போட்டுருவோம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் போடுறோம். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் நம்ம போடுறோங்கிறத பார்க்கலாம். தக்காளி வதக்கினதுக்கப்புறம் சிக்கனை கழுவி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பாக இருந்தாலும் சரி, சால்ட் உப்பாக இருந்தாலும் சரி. மறக்காமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்ட் 2 வீடியோவை பாருங்கள்.